ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் எங்கள் ஊர் வடசேரி பஸ் ஸ்டாண்ட். சென்னை கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக கிளம்பி வந்துட்டேன். அதை நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளம்ப வேண்டியது தான். பஸ் ஏறின பிறகு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து புலம்பிட்டே இருந்தேன், சென்னை பார்க்க போகிறேன், சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே இருந்துச்சு, தமிழ் வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் தான் எனக்கு ஐடியா இல்லை, இந்த மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சென்னை வரேன் அப்படின்னு சொன்னதுமே என்னோட கமெண்ட் செக்ஷன்லையா இருக்கட்டும், நேர்லையா இருக்கட்டும், என்கிட்ட நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, சென்னை வந்து நல்ல ஹீட்டாக இருக்கும், நல்ல வெயில் அடிக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏன் நேரமோ என்னமோ தெரியல பார்த்துக்கோங்க, சென்னைக்கு நான் வரும்போது வந்து நல்ல மழை. அதாவது காலையில் நான் சொல்கிறேன், எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெவி ரெயின் பார்த்துக்கோங்க. சென்னையில் விடிய காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே என்னன்னா நல்ல மழை அப்படிங்கிறதுனால எங்கேயுமே போக முடியல பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் தான் வந்து டீ வாங்கிட்டு உட்கார்ந்துருந்தோம். மழை விடுற மாதிரியே தெரியல பார்த்துக்கோங்க. இப்படியே இருந்துட்டே இருந்தா எக்ஸாம் சென்டருக்கு நமக்கு போக முடியாது. எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு இனிமே தான் கண்டுபிடிக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்தோம். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வேற ஒன்றும் இல்லை, தோசை தான் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து எக்ஸாம் சென்டரை கண்டுபிடிச்சு கிளம்பியாச்சு. விடிய காலையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்து. ஆனால் எக்ஸாம் சென்டருக்குள்ள நான் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை அப்படியே விட்டுட்டு, அப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஈவினிங் தான் எங்களுக்கு பஸ். ஸோ இனி பஸ் ஏறதுக்குள்ளால சென்னையில் ஏதாவது ஒரு இடத்தையாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச் பார்க்கறதுக்கு வந்திருந்தோம். விஷயம் என்னன்னா, மெரினா பீச் பார்க்க வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் கிட்ட கூட நாங்கள் போகல. ஏன்னா அது ரொம்ப தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கு மணல்ல. என் பாடியில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வந்து டிராவல் பண்ணதுனால நிறைய வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு சென்னை போனால் அங்கே உள்ள ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிட்டு பார்க்கணும்னு பயங்கர ஆசை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் சென்னை போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீ மெரினா பீச் போன அப்படின்னா கண்டிப்பாக சுந்தரி அக்கா கடையில் சாப்பிட்டு பாரு, அங்கே மீன் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே போனதுமே அங்கே கடையில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே கண்டிப்பாக அவங்க கடையில் வாங்கி சாப்பிட்டே ஆகணும்னு எனக்குமே ஆசை வந்துட்டு. சுந்தரி அக்கா பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே எடுத்த ஃபோட்டோ வந்து இங்கே வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஹெவி கூட்டம். ஆனால் ஒன்று என்னென்னா, அங்கே இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு. நான் வந்து சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்புக்கு நான் அடிமையே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் என் லைஃப்பில் இப்படி ஒரு மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வித் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து வஞ்சர மீன் வந்து பொரிச்சது வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறமா நண்டு வாங்கியிருந்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. எதனால இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லும்போது கூட எனக்கு வந்து நம்பிக்கையில் பார்த்துக்கோங்க. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் வந்து கொஞ்சம் கூட குறையில, திரும்ப திரும்ப கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்து பார்த்துக்கோங்க. சுந்தரி அக்காவோட கடையில் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா வயிறும் சரி மனசும் சரி நல்ல நிரம்பிட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மெமோரியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன அப்படின்னா, காலையில் எவ்வளோ மழை பெஞ்சுது அப்படின்னு அவங்க கிட்ட ஷேர் பண்ணேன். ஆனால் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா நடக்கவே கழியாம ஆயிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா, அப்புறமா வந்து எம்ஜிஆர் அவங்களோட மெமோரியல் பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே தான் கலைஞர் அவங்களோட மெமோரியலும் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அங்கே போக முடியல, டைம் வேற ஆயிடுச்சு. மெமோரியல்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. வெளியூர்கள் எல்லாம் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. முக்கியமாக நான் சைனால இருந்துலாம் நிறைய பேரை பார்த்துருந்தேன் பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, அவங்க கூட இங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பக்கத்தில் இருந்துட்டு நம்ம தான் இவ்வளோ நாள் இங்கெல்லாம் வந்து பார்க்காம இருந்திருக்கோம், சைனால இருந்துலாம் வந்து பார்க்குறாங்க. உள்ள ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் அவங்களோட மெமோரியல் தான் இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்து ஜெயலலிதா அம்மா அவங்களோட மெமோரியல் இருக்கு. ஸோ இங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட மெமோரியலையும் பார்த்தேன் பார்த்துக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே வந்து ஒரு மியூசியம் இருந்துச்சு. அங்கே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து கொடுத்த லேப்டாப் இருக்கட்டும், அதுக்கப்புறமா சைக்கிள் அதெல்லாமே வச்சிருந்தாங்க. அவங்கள பற்றி எல்லாமே இருந்துச்சு. அங்கேயும் அப்படியே சுற்றி பார்த்தோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் சென்டருக்கு தான் இந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிட்டு போகிறதா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த கனகாம்பர பூ கலர் ட்ரெஸ்ஸு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மழையில் வந்து இந்த ட்ரெஸ்ஸு நனைஞ்சிட்டு, அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் டாப் தான் போட்டுட்டு போயிருந்தேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மதுரையில் போராட்டம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து அங்கே போட்டுட்டு போயிட்டு சென்னையை சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு வந்திருந்தேன். மியூசியம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து கிளம்பிடலாம், பஸ்க்கு டைம் ஆகிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் பயங்கர டிராஃபிக் இருந்துச்சு. ஸோ நேரமே நம்ம கிளம்புனா தான் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூவியில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதனால அதையும் கேப்சர் பண்ணேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது மெட்ரோவும் போச்சு. ஸோ அதையும் பார்த்தோம். சென்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே சென்னை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. உண்மையாகவே எனக்கு சென்னை வந்து நல்லா பிடிச்சு பார்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து மக்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க.
ஓடிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா காரு பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்லேயே இருக்காங்க. எங்களுக்கு ஈவினிங் பஸ் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே உள்ள டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் பஸ்ஸே வந்துச்சு. ஸோ லேட்டாக தான் வந்து நாங்கள் பஸ் ஏறியே கிளம்புனோம். அப்படியே காலையில் பார்த்தீங்கன்னா ஊர் பக்கம் வந்து எத்தியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் ஊர் ஃபுல்லாக வந்து விண்டு மில்ஸாகவே இருந்துச்சு. ஓகே, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லட்டா. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. 50க்கு 50 கூட கரெக்டாக போட்டுடலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அப்போ தான் மனசுக்குள்ளே தோணிச்சு, இப்படியெல்லாம் குரூப் 4ல் கேட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி தான் கேட்க மாட்டாங்களே, அதான் விஷயமே. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. 50 கொஸ்டினுமே எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் இது வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுனால நினைக்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஜென்ரல் டாபிக் அப்படின்னா வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பற்றி எழுதுங்க. அந்த மாதிரி ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு லெட்டர் எழுதுங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக தான் இருந்துச்சு இங்கிலீஷுமே. ஸோ அதுவுமே எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு டஃப்பாக இருந்த மாதிரி இல்லை. ஸோ எப்படி வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தமிழ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் யூகிச்சு எதுவுமே சொல்ல முடியல. ஏதோ எழுதியிருக்கேன், வந்தால் தான் தெரியும், ரிசல்ட் வந்தால் தான் தெரிய வரும் நம்ம செலக்ட் ஆகுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை செலக்ட் ஆனோம் அப்படின்னா வந்து ஸ்கில் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நான் மீட் பண்ணே பார்த்துக்கோங்க, நல்ல ஜாலியாக என்கிட்ட பேசுனாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோயிலுக்கு வந்தாச்சு, அதாவது என் ஊருக்கு வந்தாச்சு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமானு சும்மாவா சொன்னாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சரி சந்தை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.